ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மலேசியாவில் ரேஸில் இருக்கப்ப நம்ம தலாஜி சார் அங்கே வரப்ப நிறைய ரசிகர்கள் அங்கே கூட்டமாக போயிட்டு தலாஜி சார் கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ நிறைய பேர் கத்துனப்ப தலாஜி சார் அங்கே டென்ஷனாக ஒரு வார்த்தை விட்டார். ஜஸ்ட் காமா இருங்க, எந்த டீமையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணுறது, அதனால் பொறுமையாக இருங்க, நான் எல்லாத்தையும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு கண்டிஷன் போட்டு போனார். அண்ட் அப்படி அவர் போகும்போது அங்கே மில்லினியம் ஆர்ட் டான்ஸர் இருக்கிறப்ப அதில் இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ அது ஒரு நெகிழ்ச்சி சம்பவமாக இருந்தது. அண்டு சரி ஓகே, நம்ம தலாஜி சார் சொல்லிட்டாரு அப்படின்னு ரொம்ப காமா இருந்த நம்ம தல ரசிகர்கள் நைட்டு நம்ம தலாஜி சார் வின் பண்ணிட்டு வெளில வரப்ப செம்மையா ஏகே 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 அப்படின்னு செம்மையா கத்தி நம்ம தலாஜி சாரை செம்ம சந்தோஷப்படுத்துறாங்க. நம்ம தலாஜி சார் அதை பார்த்து செம்மையா மிரண்டு போயிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னாரு. அண்ட் நம்ம தலாஜி சார் சொன்ன வார்த்தையை நம்ம ஃபேன்ஸ் செம்மையா ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட செலிப்ரேஷனே வேற மாதிரி இருக்கும். ஏகே ரசிகர்கள் மலேசியால அவ்வளோ கூட்டம் போனது யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. அப்படி ஒரு கிரேஸ் நம்ம தலாஜி சார் மேல அவங்களுக்கு. அண்ட் சிறுத்தை சிவா, ஏஎல் விஜய் இவங்க ரெண்டு பேரும் நம்ம தலாஜி சார் கூட கடைசி வரைக்கும் இருந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. அண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம தலாஜி சார் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. நெக்ஸ்ட் AK64 படப்பிடிப்புக்கு தான் போறாரு. அண்ட் நம்ம AK64 படத்தோட ஷூட் ஒர்க்கும் ஜனவரி மாசம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ வேற லெவல் மொமெண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தல ரசிகர்கள் எல்லாம்.